அன்பர்களே, சிதம்பரத்தில் ஒருமுறை இலங்கை யாழ்ப்பாணத்திலிருந்து புத்த மத குருக்கள் தங்கள் சீடர்களோடு அந்த நாட்டு மன்னனோடு மாணிக்கவாசகரை சிதம்பரத்திலே வந்து சந்திக்கின்றார்கள். அவர்கள் சிவபெருமானை இழிவுபடுத்தி பேசி புத்த மதம்தான் சிறந்த மதம், சைவம் இல்லை என்று சொல்லி வந்தார்கள். சிவனிந்தை செய்தார்கள். மாணிக்க வாசகருக்கும் அந்த புத்த குருக்களுக்கும் வாதம் முற்றியது. எவ்வளவு நல்ல முறையில் சொல்லியும் அந்த புத்த குரு அடங்க மறுத்தார். கலைமகளை வேண்டி இந்த மத குரு நாவிலிருந்து அகல வேண்டும், இது இறைவன் ஆணை என்று சொன்னார். கலைமகள் அவர்கள் நாவிலிருந்து அகன்றாள். வந்த அனைவரும் ஊமையாகிவிட்டார்கள். அப்பொழுது அவரோடு வந்திருந்த ஈழ மன்னன் மாணிக்கவாசகரிடம் சற்று அருகாமல் வந்து பிறவி ஊமையாக இருந்த தன் மகளை பேசும்படி செய்யச் சொன்னார். மாணிக்கவாசகர் அந்த பெண்ணை வரவழைத்து அனைவரும் வியக்கும்படி புத்த குரு கேட்ட வினாக்களை அனைத்திற்கும் விடையளிக்குமாறு அந்த பெண்ணை வேண்டுகிறாள். அந்த பெண்ணும் அப்படியே சொல்கின்றாள். அந்த வினா விடைகளே திருச்சாழல் என்ற திருப்பதிகமாக திருவாசகத்தில் அமைந்துள்ளது. இப்படி புத்த மதத்தை வென்று சைவத்தை நிலைநாட்டிய மாணிக்க வாசகரும் சமணத்தை அனல்வாதம் புனல்வாதம் செய்து வென்று சமணத்தை விரட்டியடித்த சைவத்தை காப்பாற்றிய ஞானசம்பந்தரும் எவ்வாறு ஒத்த கருத்துடையவர்கள் என்பதை சொல்லவே இந்த பதிவு செய்கின்றேன். சிவா திருச்சிற்றம்பலம்.